இந்த வீடியோவை வழங்குபவர் நிதின் ஸ்கேல்ஸ் பண்ருட்டி, கடலூர் மாவட்டத்தின் முதல் தராசு மேனுஃபேக்சரர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்க அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலவர் பிரகதீஸ்வரர், அம்மன் பெரிய நாயகி, தல விருச்சம் பின்னை வன்னி, தீர்த்தம் சிம்ம கிணறு. இந்த கோயிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்கு தான் உள்ளது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. மூலஸ்தானத்திலிருந்து 200 மீட்டர் இடைவெளியில் உள்ளது. தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரியன் ஒளிபட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பாகும். மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் நம் சிற்ப வல்லுநர்கள். கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது. கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால், வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். அதேபோல குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும். பெரியநாயகி அம்மன் பெயருக்கு ஏற்றாற்போல் 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கிறாள். இங்குள்ள நவகிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு இப்ப பார்ப்போம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனமாதேவிக்கு மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவன் ராஜேந்திர சோழன். இயற்பெயர் மதுராந்தகன். இவனது ஆட்சி காலம் கிபி 1012 முதல் 1044. கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது. தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோயிலை போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயிலை கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தான். தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரியநாயகி என்றும் பெயர் சூட்டினான். கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையில் இருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வரச் செய்து அபிஷேகம் செய்தான். இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனது. கும்பாபிஷேக நீரை கோயிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான். கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்டு பின்னே சிவனை தரிசனம் செய்வான். இக்கோயில் முழுவதும் பாறாங்கல்லால் ஆனது. இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கமாகும். இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு நெய்யப்படும். இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதே போல தஞ்சை பெரிய கோயில் லிங்கம் 12 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம், இங்குள்ள லிங்கம் பெண்ணின் அம்சமாகும். அங்கு உரல் வடிவம், இங்கு உடுக்கை வடிவம். இங்குள்ள நந்தியும் தஞ்சாவூரை விட பெரியது. தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்ட உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் மூலஸ்தானத்திலிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் நந்தி உள்ளது. இங்கு 200 மீட்டர் இடைவெளியில் உள்ளது. தினமும் பகலில் நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பாகும். சந்திரகாந்த கல்லை பற்றி பார்ப்போம். கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால், வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சி கொடுக்கும், குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும். இந்த அனுபவத்தை பல தலைமுறைகளாக இருந்து வரும் குருக்கள் தங்கள் சந்நிதியினருக்கு கூறி வருகின்றனர். இந்த வகை கல் வேறு எந்த கோயிலிலும் இருப்பதாக தெரியவில்லை. இக்கோயிலில் நடக்கும் அன்னாபிஷேக சிறப்புகளை பார்ப்போம். காஞ்சி மடத்தின் சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடந்து வருகிறது. நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசிகளை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தால் அபிஷேகம் செய்வார்கள். அன்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கும். அத்துடன் காய்கறி, கனி வகைகள், பலகாரங்கள்,
நெய்வேத்தியம் செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பக்தர்கள் அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசிப்பார்கள். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம். குறிப்பாக பானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்கள் ஊடுருவி இருக்கும். அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது. எனவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள். பெரியனாகிய நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க வேண்டும். இவளது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்துள்ளார். அதன் பிறகுதான் இந்த கோயிலுக்கு அதிகமாக பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுற்ற முடியாத அளவுக்கு நவகிரக மண்டபம் இங்குள்ள நவகிரக மற்ற கோயில்களில் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்கு இயந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டி தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான். தேரில் உள்ள 10 கடையாணிகளும் கந்தர்வர்கள் என கூறப்படுகின்றனர். நவகிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றனர். எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டபம் அமைப்பு உள்ளது. குழந்தை வடிவில் துர்கை. இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகிறாள். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்றும் அழைக்கிறார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக இவளை வணங்குகின்றனர். பதவி உயர்வுக்காகவும் பணியிடை மாற்றத்துக்காகவும் அர்ச்சனை நடக்கிறது. ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கை வழிபாடு செய்த பின்தான் சிவனை வணங்குவான். இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசித்து செல்கின்றனர். இவளுக்கு கோயிலின் இடது பக்கத்தில் தனி சந்நிதி உள்ளது. கணக்கு விநாயகர் பற்றி பார்ப்போம். ஒரு முறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோயில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என கேட்டான். அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கினார். காவிக்கல் 8000 செம்பு காசு, காவி நூல் 8000 செம்பு காசு என நினைவு வந்தது. எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். தற்போது கனக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தன் வலக்கையில் எழுத்தாணியுடன் உள்ளார். கோயிலின் கோபுர அமைப்பை பற்றி பார்ப்போம். இங்குள்ள கோபுரம் சோழர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் தான் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 216 அடி உயரம் உள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும். ஆனால் 180 அடி உயரம் 100 அடி அகலமும் இக்கோயில் கோபுரம் கீழிருந்து 100 அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் 80 அடி உயரமாக குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது. கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தபடியாக இக்கோயில் விமானம்தான் தமிழகத்தில் பெரிய விமானமாகும். இக்கோயிலின் பிரார்த்தனை செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிடை மாற்றம் ஆகியவற்றுக்காக துர்க்கையிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பதவி உயர்வுக்காகவும் பணியிடை மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்கின்றனர். நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா, பிரகதீஸ்வரருக்கு 25 மீட்டர் நீளம் வேஷ்டியும் 14 அடி உயரம் மாலையும் அம்மனுக்கு 9 கஜ புடவையும் சாத்தி வழிபடலாம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில் கங்கை கொண்ட சோழபுரம்ல இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வேணுன்றவங்களுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வியந்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆனில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.